மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கைய நம்ம ஆழ்ந்து படிக்கும்போது, அதை ததப்புர் செய்யும்போது, நவீன காலத்துல நெறைய படிப்பினைகள் நமக்கு கிடைக்குதுங்க. மூசா நபியும், மதியனுடைய இந்த 2 பெண்களும், அந்த சம்பவம் நம்ம படிச்சிருப்போம். இது வந்து நவீன காலத்துல ஆண், பெண் எப்படி உரையாடணும், அதனுடைய ஒழுக்கங்கள் என்ன என்பதை நமக்கு சொல்லிக் காட்டுது. ஏன்னா நவீன காலத்துல ஃபித்னாவுடைய வாசல் விசாலமாக தொறக்கப்படுச்சு. Instagramல பேசுறாங்க, Facebookல பேசுறாங்க, WhatsAppல பேசுறாங்க. அல் குர்ஆன் என்ன சொல்லுதுன்னா, "வஜாஅத்துஹு இஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யாஇன்" என்று. அவர்களில் ஒரு பெண் வந்து என்ன செஞ்சாங்க? வெட்கத்தோடும், நாணத்தோடும் நடந்து வந்தாள் சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை அல் குர்ஆன்ல குறிப்பிடுறான். ஏன்னா இது அவ்வளவு முக்கியமான விஷயம். சூரத்துல் கஸஸ்ல 25வது ஆயத். இன்று நாம் வாழக்கூடிய உலகத்துல அளவில்லாத சேட்டிங் போயிட்டு இருக்குது. அதை இயல்பாக்கி வச்சிருக்கு உலகம் வேற. சமூக ஊடகங்கள்ல சரி, அலுவலகங்கள்ல சரி, கல்லூரிகள்ல சரி, வணிக சூழல்கள் போன்ற எல்லா இடங்களிலும் ஆண்களும், பெண்களும் பேசுவது தவிர்க்க முடியாததாக ஆகிவிட்டது இன்னைக்கு. இஸ்லாம் வந்து ஆண், பெண் உரையாடலை முற்றிலும் தடை செய்யலங்க. ஆனால் அந்த உரையாடலுக்கு எல்லைகளை வச்சிருக்கு, ஒழுக்கங்களை நிர்ணயிச்சிருக்கு. வெஸ்டர்ன் வேர்ல்டு இருக்கிற மாரி ஃப்ரீயா பேசுறது இல்ல. அதற்கான மிக அழகான முன்மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கலாம். அவங்க மத்தியனுக்கு போறாங்க. ஃபிரௌன் தன்னை ஏதாவது செய்துடுவான் என்று பயந்து, மதியன்ல போய் இருக்கிறாங்க. அப்ப தேவைக்காக மட்டுமே உரையாடுறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் 2 பெண்களை பார்த்தபோது என்ன கேட்டாங்கன்னா, "மா ஹத்புகுமா உங்களுடைய நிலை என்னன்னு?" கேட்டாங்க. அவ்வளோதான். சூரத்துல் கஸஸுடைய 23வது ஆயத். அவங்க என்ன பதில் சொன்னாங்க? வல வல வலன்னு பதில் சொல்லல. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா என்ன மேட்டரோ அத மட்டும் தான் சொன்னாங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு அந்நிய ஆண். "லா நஸ்கி ஹத்தா யுஸ்திர ரியாஉ வ அபூனா ஷைஹுன் கபீர்." மேய்ப்பவர்கள் வந்து தங்களுடைய கால்நடைகளை நீர் புகட்டி சென்ற பிறகு தான் நாங்க வந்து என்ன செய்வோம்? எங்களுடைய கால்நடைகளுக்கு நீர் புகட்டுவோம். மேலும் எங்களுடைய தந்தை வந்து முதியவரா இருக்காரு சொல்லி எல்லா விஷயத்தையும் ஷார்ட்டா சொல்லி முடிச்சுட்டாங்க. சூரத்துல் கஸஸுடைய 23வது ஆயத். அவங்க தேவையான அளவுக்கு மட்டும் தான் பேசுனாங்க. நாங்க எங்கேருந்து வந்தோம்? உங்களுடைய பேர் என்ன? நீங்க எங்க போறீங்க? என்று எந்த தேவையற்ற உரையாடலும் அந்த பெண்கள் செய்யல. நவீன காலத்துல நீங்க பார்க்கலாம், ஒரு ஆண் மற்றும் பெண் அலுவலகத்துல, இல்ல மருத்துவமனையில, கல்வி நிலையத்துல அல்லது வணிகத்துல பேச வேண்டிய சூழல் வந்துச்சுன்னா, வரும். தேவைக்குரிய விஷயத்தை மட்டும் தான் பேச வேண்டும். அதையும் குழைந்து குழைந்து பேசக்கூடாது. ஸ்ட்ரிக்ட்டா என்னவோ அது மட்டும் தான் பேசணும். ஸோ சுருக்கமான உரையாடல் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபித்னாவுடைய கதவை மூடுவதற்கு. அந்த 2 பெண்கள் வந்து எல்லா சாத்தியமான கேள்விகளுக்கும் ஒரே பதில்ல விளக்கம் அளிச்சாங்க. "ஏன் நீங்க காத்திருக்கிறீர்கள்?" என்று கேட்டப்போ, "ஆண்கள் சென்ற பிறகு தான் நாங்க நீர் புகட்டுவோம்." ஆ "ஏன் வேறு யாரும் வரலையான்னு?" கேட்கும்போது, "எங்க தந்தை முதியவர்." இதற்கு மேல உரையாடல் வந்து நீளல. வந்து நாம் இதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை என்னன்னா, அவசியமான உரையாடலை கூட சுருக்கமாக வைத்துக் கொள்வது இஸ்லாமிய ஒழுக்கம். வந்து தேவையில்லாத மெசேஜ் அனுப்புறது, சேட்டிங் பண்றது, தொடர்ச்சியா அரட்டை அடிக்கிறது, காரணம் இல்லாமல் ரொம்ப நேரம் ஃபோன் பேசுறது, அந்நிய பெண்கள், அந்நிய ஆண்கள் கிட்ட, இது எல்லாமே இதற்கு முரணான விஷயங்கள். எல்லைகளை தெளிவாக வச்சிருக்கணும். அவங்க என்ன சொன்னாங்க, "நாங்கள் நீர் புகட்ட மாட்டோம். மேய்ப்பவர்கள் சென்ற பிறகு தான் செய்வோம்ன்னு" சொன்னாங்க. இது ஒரு எல்லையை, பவுண்டரியை உருவாக்குது. அவங்க தங்களுடைய மதிப்புகளையும், நாணத்தையும் தெளிவாக வெளிப்படுத்தினாங்க. ஒரு முஸ்லிம் ஆணோ, பெண்ணோ, எனது எல்லைகள் இதுன்னு சொல்லி, அந்த நடத்தையின் மூலம் காட்ட வேண்டும். அடுத்தது ஃப்ரீ மிக்ஸிங்க தவிர்க்கணும். அந்த மனப்பான்மை வரணும். ஆண், பெண் வந்து பெண்கள் கூட்டத்திற்குள் நுழையல. அவங்க தள்ளி நிக்கிறாங்க அந்த ஆண்கள் கிட்டேருந்து. அவங்க கூட ஃப்ரீ மிக்ஸிங்ல இல்ல. இது வந்து கண்ணியத்தையும், நாணத்தையும் பாதுகாக்கக்கூடிய முயற்சி. இன்றைக்கு நம்ம பார்க்கலாம் இல்லையா? தனிமையில சந்திக்கிறாங்க. தனிமையில வந்து ரைடிங் போறாங்க. லாங் டிரைவ் போறாங்க ஆண், பெண்ணு. தேவையற்ற தனிப்பட்ட உரையாடல்கள், உணர்ச்சி சார்ந்த நெருக்கங்கள் ஏற்படுது. இறுதியில நடக்கக்கூடாது நடக்குது. கண்ணீர் வடிக்கிறாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய ஒழுக்கத்த பார்த்தீங்கன்னா, உதவி செஞ்சாங்க. எந்த எதிர்பார்ப்பும் வைக்கல அவங்ககிட்ட. அவங்ககிட்ட தேங்க்ஸ் கூட எதிர்பார்க்கல. நேரடியா போய் நிழல்ல உட்கார்ந்தாங்க. அல்லாஹ்கிட்ட துவா செய்றாங்க. சும்ம தவல்லா இல தில்லி என்று நம்ம பார்க்கிறோம் இல்லைங்களா? அவங்ககிட்ட தனிப்பட்ட கேள்வி கேட்கல. அவங்ககிட்ட WhatsApp நம்பர் கேட்கல. நம்மள மாரி எதுவுமே செய்யல. நவீன காலத்துல இருக்கிற மாரி. அவங்க கிட்ட தொடர்ந்து உரையாடல அவங்க. நிழலுக்கு போய் ஒதுங்கிட்டாங்க. அல்லாஹ்கிட்ட துவா செய்றாங்க. ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு உதவுவது தவறு கிடையாதுங்க. ஆனால் அந்த உதவியை நெருக்கத்திற்கான வாயிலாக மாற்றிவிடக்கூடாது. உள் எண்ணம் இருக்கக்கூடாது. வேற வேற கெட்ட எண்ணங்கள். ஹயா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் நம்ம பார்த்தோம். அதுல வந்து அந்த ஒரு பெண்மணி எப்படி நாணத்தோடு நடந்து வந்தாள்ன்றத அல்லாஹ் குறிப்பிடுறான். நாணம் என்பது பலவீனம் கிடையாதுங்க. தன்னம்பிக்கை இல்லாமை கிடையாது. மாறாக அல்லாஹ்வின் எல்லைகளை மதிக்கக்கூடிய உள்ளார்ந்த கண்ணியம். பெண்களுக்கு அழகாக அதை அல்லாஹ் வச்சிருக்கான். இன்னேட்டா அவங்களுக்குள்ளே படைச்சிருக்கான். இன்றைய உலகத்துல 2 தவறு நடக்குது. ஆணும், பெண்ணும் ஒருபோதும் பேசக்கூடாது. இது குரான் காட்டுற நடைமுறை கிடையாதுங்க.
இரண்டாவது தவறுன்னா எந்த எல்லைகளும் தேவையில்லை என்பது. இதுவும் இஸ்லாம் கிடையாது. இஸ்லாம் நடுநிலையா சொல்லுது. தேவைக்காக பேசலாம், மரியாதையோடு பேசணும், கண்ணியமாக பேசணும், சுருக்கமாக பேசணும், தெளிவாக பேசலாம், நாணத்துடன் பேச வேண்டும், தேவையற்ற நெருக்கம் கூடாது, தனிமை கூடாது, எல்லை மீறிய உரையாடல் கூடாது. மத்தியன் கிணற்றுக்கு அருகே நடந்த அந்த சிறிய உரையாடல் வந்து நவீன காலத்துல ஆண், பெண் உறவுக்கான முழுமையான இஸ்லாமிய ஒழுக்க கோட்பாடை நமக்கு கற்றுத்தருது. அந்த பெண்கள் நமக்கு கற்றுத் தந்தது என்னது? நாணத்தோடு பேச வேண்டும் என்று. மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன கத்து தராங்க? பெண்களுக்கு உதவுங்க, தப்பு இல்ல. ஆனா எல்லைகளை பாதுகாத்துக் கொள்ளணும். அல்லாஹ் நமக்கு என்ன கற்றுத் தரான்னா, தூய்மையான உள்ளத்தோடு, கண்ணியமான நடத்தையோடு ஒரு ஆண் நடந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்றான் இல்லையா? "தியாலிக்கும் அத்ஹரு லி குலூபிக்கும் வ குலூபிஹின்ன." அது உங்கள் உள்ளங்கத்துக்கும், அவங்களுடைய இதயத்துக்கும் மிகவும் தூய்மையானதுன்னு சொல்றான் சூரத்துல் அஹ்ஸாப்ல. அல்லாஹ் நமது நாவையும், பார்வையும், இதயங்களையும் தூய்மையாக பாதுகாப்பானாக. இந்த நவீன காலத்து ஒரு ஆணா இருந்தா என்ன செய்வாரு? போய் WhatsApp நம்பர் வாங்கியிருப்பாரு ஹெல்ப் பண்ணிட்டு, இல்லையா? இது வந்து கண்ணியமான ஒரு நடைமுறை இல்ல. இது ஒரு நல்ல முஸ்லிம் செய்யக்கூடிய வேலையும் அல்ல. நம்ம வந்து இதை வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய படிப்பினையாக இருக்கு. மூசா நபி மற்றும் மத்யம் பெண்களுடைய சம்பவம், எங்கேயோ ஒரு பாலைவன கிணற்றில் நடந்த ஒரு சம்பவங்க. ஆனா இன்னைக்கு அது வந்து WhatsApp, Instagram, Facebook, Telegram, YouTube கமெண்ட்ஸ் போன்ற எல்லா டிஜிட்டல் தளங்களிலும் எப்படி நாம அதை வந்து பேண வேண்டும் என்ற படிப்பினைகள் நமக்கு தருது. ஆண், பெண் பேசுறது அல்லங்க இங்க பிரச்சனை. வரம்பில்லாமல் பேசுவது தான் பிரச்சனை. தேவையை தாண்டிய உரையாடலை நம்ம தவிர்க்க வேண்டும். அதுதான் நம்ப இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில நம்ம பார்த்தோம். அவங்க தங்களுடைய தேவைய மட்டும் தான் சொன்னாங்க. இன்று எப்படி ஆரம்பிக்குது உரையாடல்? ஆரம்பத்துல ஒரு இஸ்லாமிய கேள்வி. பிறகு எங்க படிக்கிறீங்க? பிறகு அவங்களுடைய குடும்பத்த பத்தி, பிறகு அவங்களோட தனிப்பட்ட உணர்வுகள் பத்தி, இறுதியில உணர்ச்சி சார்ந்த விஷயங்கள் மேலோங்குது. இப்படிதான் பல உறவுகள் தொடங்குது. தேவை முடிந்தால் உரையாடலும் முடிய வேண்டும். இதுதான் நம்ம படிக்கிறோம். அடுத்து ஜஸ்ட் ஃபிரெண்ட்ஸ் நாங்கலாம் என்ற பெயர்ல எல்லை மீறக்கூடிய ஒரு குரூப். இஸ்லாம் வந்து கண்ணியமா, மரியாதையா பேசுவதை அனுமதிக்குதுங்க. ஆனா உணர்ச்சி நெருக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய தனிப்பட்ட பேச்சுகள், சாட்ஸ் இதை அனுமதிக்கல. இங்க நம்ம பார்க்கலாம் இல்லைங்களா? நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? தூங்கிட்டீங்களா? நான் அவங்கள மிஸ் பண்றேன். என்ன மட்டும் புரிஞ்சுக்கோங்க. என்ன புரிஞ்சுக்கிறது நீங்க மட்டும் தான்னு சொல்லி தேவையற்ற உரையாடல். இங்க தான் ஃபித்னாவுடைய கதவு ஓப்பன் ஆகுது. மேலும் நைட்ல சேட்டிங், இரவு நேர தனிப்பட்ட உரையாடல்கள் இதை தவிர்க்க வேண்டும். அவசியம் இல்லாத லேட் நைட் சாட்ஸை வந்து தவிர்க்கணும். அடுத்து நகைச்சுவை என்ற பெயர்ல எல்லை மீறுறது. சிலர் என்ன சொல்லுவாங்க, நாங்க சும்மா ஜாலிக்கு தான் பேசுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த ஜாலி படிப்படியாக நெருக்கமாக மாறும். அடுத்து தனிப்பட்ட பகிர்வு, அதுக்கப்புறம் உணர்ச்சி சார்ந்த சார்புகள் என்று அப்படியே மாறிக்கிட்டே போகும். வந்து குழைந்து குழைந்து பெண்கள் பேசக்கூடாது. ஏன்னா உள்ளத்தில் நோய் இருக்கக்கூடியவன் என்ன செய்வான்? தவறான பாதையை தேர்ந்தெடுப்பான். இல்லைங்களா? குர்ஆன்ல நம்ம பார்க்கலாம். அடுத்து தேவையில்லாம தனிப்பட்ட தகவல்களை பகிர்வது, இது எல்லாமே செய்யக்கூடாது. குடும்ப பிரச்சனைகள, திருமண பிரச்சனைகள, தனிப்பட்ட உணர்வுகள, இதை வந்து ஒரு ஆண் பெண்ணிடமோ, பெண் ஆணிடமோ தவ பேசுவது வந்து ஒரு தவறான அடுத்தடுத்த ஃபித்னாக்களுக்கு அது இட்டு போகும். இன்னும் சில பேர் சொல்லுவாங்க, "நாங்க நல்ல நோக்கத்துல தான் பேசுறோம். என்னோட இன்டென்ஷன் நல்லதுதான்னு" சொல்லுவாங்க. ஆனா இஸ்லாம் நோக்கத்தை மட்டும் அல்லங்க, வழிமுறையையும் கவனிக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் உதவி செஞ்சாங்க. ஆனா தொடர்ந்து உரையாடல வளர்க்கவில்லை. ஒரு பக்கம் லைக்ஸு, எமோஜிஸு, ரியாக்ஷன்ஸு இது மூலியமா வந்து தங்களுடைய உணர்வுகளை பகிர்வது. ஒரு முஸ்லிம் வந்து தனது சோசியல் மீடியால கூட ஒரு நாணத்தை கடைபிடிக்கக்கூடியவனாக இருக்க வேண்டுங்க. எல்லாரும் செய்றாங்க என்பது அளவுகோல் கிடையாது. இன்றைய சமூக வலைதளங்கள் ஒரு கலாச்சாரத்த உருவாக்கியிருக்கு. அது என்ன ஃப்ளர்ட்டிங் கல்ச்சர். ஹராமான பேச்சுகள், உரையாடுகள் சாதாரணமாகப்பட்டுருச்சு. ஒரு பக்கம் எமோஷனல் டிபெண்டன்சி இயல்பாக்கப்பட்டுருச்சு. ஒரு பக்கம் எல்லை மீறல் வந்து மாடர்ன் என்று அழைக்கப்படுது. ஆனால் ஒரு முஸ்லிமுடைய அளவுகோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் இதை பற்றி என்ன சொல்றான் என்பதுதாங்க. சமூக வலைதளங்கள்ல ஹயா, வெட்க உணர்வு, இந்த நாணம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம டைப் பண்றோமா, நாணத்தோடு டைப் பண்ண வேண்டும். கமெண்ட் பண்றோமா, ஒரு நாணத்தோடு கமெண்ட் செய்ய வேண்டும். ஒரு மெசேஜ் அனுப்புறோமா, அது நாணத்துடன் இருக்க வேண்டும். ஒரு ப்ரொஃபைல பயன்படுத்துறோமா, அதுவும் நாணத்தோடு இருக்கணும். நாணம் என்பது வந்து ஆஃப்லைன்ல மட்டுமல்லங்க, ஆன்லைன்லும் இருக்க வேண்டும். அதுதான் இப்ப ரொம்ப முக்கியமான விஷயமாக இருக்கு. மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்துல கிணறு இருந்தது. ஆனா அவங்க உரையாடல்ல. இன்று ஸ்மார்ட் போன் எல்லார் கையிலும் இருக்கு. அப்போ மக்கள் நேரில் சந்திச்சாங்க. இன்று திரைகள் வழியாக சந்திக்கிறாங்க செல்போன்ல. ஆனா மனித இதயம் பாருங்க அது மாறல. ஒரே மாதிரி தான் இருக்கு. அதே ஆசைகள், அதே பலவீனங்கள், அதே சோதனைகள். ஆகவே மத்தியன் கிணற்றுல கற்றுக் கொடுக்கப்பட்ட அந்த பாடங்கள் இன்று சமூக வலைத்தளங்களுக்கு அதிகமாக பொருந்தக்கூடியதாக இருக்கு.
தேவைக்காக பேசுவது, சுருக்கமாக பேசுவது, எல்லை வரம்புகளுக்கு உட்பட்டு பேசுவது, நாணமாக நடந்து கொள்வது, கண்ணியமாக நடந்து கொள்வது, அல்லாஹுவை மனதில் வைத்து சமூக வலைதளங்களை அணுகுவது, நாளை அல்லாஹ் இதை மறுமையில் என்னை கேள்வி கேட்பான் என்ற சுய பரிசோதனை எல்லாருக்கும் இருக்கணும். அல்லாஹ் நமது கண்கள், நாவுகள், விரல்கள் மற்றும் இதயங்களை அவனுக்கு பிரியமானவற்றில் பயன்படுத்தக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தந்து அருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த சம்பவம் வந்து நமக்கு நிறைய படிப்பினைகளை கொடுக்குதுங்க. குறிப்பாக இன்னைக்கு இந்த ஃப்ளர்ட்டிங் கல்ச்சர் சொல்லுவாங்க. ஃப்ளர்ட்டிங் கலாச்சாரம் என்று நம்ம வாழக்கூடிய காலத்துல ரொம்ப சர்வசாதாரணமா ஆயிடுச்சு. இந்த ஹராமான இந்த கலாச்சாரம். திரைப்படங்கள் ஆகட்டும், வெப் சீரிஸ் ஆகட்டும், சமூக வலைதளங்கள் ஆகட்டும், மீம்ஸ் ஆகட்டும், ரீல்ஸ் ஆகட்டும், எல்லாவற்றிலும் இதே ஒரு அழகான ஒரு திறமையாகவும் என்ன செய்றாங்க? காதலுடைய முதல் படிக்கட்டாகவும் இத காட்டுறாங்க. சிலர் வந்து தன்னம்பிக்கையோட வெளிப்பாடாக கூட காட்டுறாங்க. ஆனால் குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு இப்படி வழிகாட்டுதா என்றால் நிச்சயமாக இல்லங்க. ஸோ ஃப்ளர்ட்டிங் என்பது வந்து ஆண்கள், பெண்கள் மத்தியில ஒரு நகைச்சுவை மட்டும் இல்லங்க. பெரும்பாலும் இது வந்து தேவையற்ற கவனத்தை ஈர்க்கிறது. அடுத்தது உணர்ச்சிகளை தூண்டுற மாரி பேசுவது. ஆ இன்டைரக்ட்டா மறைமுகமா பேசுறது, எல்லைகளை சோதித்து பார்ப்பது, நெருக்கத்தை வந்து படிப்படியாக வளர்ப்பது எல்லாமே இந்த ஃப்ளர்ட்டிங் கலாச்சாரத்துல இருக்கு. ஆனா மத்திய நகரத்துடைய அந்த பெண்களுடைய உரையாடல் எப்படி இருந்தது? அழகாக கண்ணியமாக இருந்தது. அதுல கவனத்துடைய ஈர்ப்பு இல்ல, இரட்ட அர்த்தங்கள் இல்ல, தனிப்பட்ட நெருக்கம் இல்ல. என்ன தேவையோ அத மட்டும் தான் பேசுனாங்க. இன்னைக்கு நவீன கால ஃப்ளர்ட்டிங் வந்து உரையாடல் செய்யணுன்ற இலக்குல இருந்து உணர்ச்சியை ததும்பாம் அளவுக்கு மாற்றி விட்டாங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. அந்த பெண்கள் இதுதான் காரணம் என்று உடனே சொல்லிட்டாங்க. ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா. உரையாடல் அங்கேயே முடிஞ்சுச்சு. ஆனா ஃப்ளர்ட்டிங் கலாச்சாரத்துல என்ன விஷயம் என்று தொடங்கி, எப்படி இருக்கீங்கன்னு தொடங்கி, சாப்பிட்டீங்களான்னு தொடங்கி, உங்கள மாதிரி யாரும் இல்லன்னு தொடங்கி, இறுதியில கண்ண கசக்கிட்டு நடக்கிற அளவுக்கு நிகழ்வுகள் எவ்வளவு பார்க்கிறோம் இன்னைக்கு. இந்த ஃப்ளர்ட்டிங் கலாச்சாரம், நாணம் என்று சொல்லக்கூடிய அந்த வெட்க உணர்வு என்று சொல்லக்கூடிய அழகான பண்பை வந்து இன்னைக்கு ஒண்ணும் இல்லாமல் ஆக்கிவிட்டது என்று சொல்லலாங்க. இன்னைக்கு வந்து இது சிலர் என்ன செய்றாங்க, இதெல்லாம் பழமையானதுங்க, இதெல்லாம் தன்னம்பிக்கை இல்லாதது, இதெல்லாம் சமூக திறன் அவங்களுக்கு குறைபாடுன்னு சொல்லி நவீன உலகம் வந்து ஆண்களையும், பெண்களையும் குழப்ப பார்க்குது. ஜஸ்ட் ஜோக்கிங், டைம் பாஸ், ஜஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், பெஸ்டி அப்படின்னு ஆரம்பிச்சு எங்கேயோ போய் முடியறத பார்க்கலாம் ஹராம்ல. ஷைத்தானுடைய வழிமுறை பெரும்பாலும் படிப்படியாக தான் இருக்குங்க. ஒரேடியா எடுத்துட்டு போய் என்ன செய்ய மாட்டான்? ஹராம்ல தள்ளிட மாட்டான். வலா தத்தபியு குத்துவாத்தி ஷைத்தான் என்று அல்லாஹ் சொல்றான். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றாதீங்கன்னு சொல்றான். ஷைத்தானை பின்பற்றாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லல. அவனுடைய அடிச்சுவடுகளையும் பின்பற்றாதீர்கள் என்று சொல்றான். அதை கூட பின்பற்றாதீங்கன்னு சொல்றான் அல்லாஹ். ஏன்னா எந்த ஒரு தோல்வியும், எந்த ஒரு மோசமான விஷயமும் ஒரே நாள்ல நடந்துராதுங்க. ஸோ ஒரு முஸ்லிம் ஆண் எப்படி கண்ணியமாக நடக்கணும் என்பதை மூசா அலைஹிஸ்ஸலாம் நடந்து காட்டுறாங்க இந்த இடத்துல. இன்றைக்கு ஃப்ளோட்டிங் கலாச்சாரம் நம்ம பார்க்கலாம் சமூக வலைத்தளம் தொடர்ச்சியா டிஎம் வைக்கிறது, தேவையற்ற எமோஜிஸு, மறைமுகமான பாராட்டுகள். ஒரு பெண் வந்து மேக்கப் போட்டுன்னு ஒரு ஃபோட்டோ போட்டா போதும். அதுல ஒரு 30 பேர் என்ன செய்வான்? வேலை வெட்டி இல்லாதவன் கமெண்ட் பண்ணிட்டே இருப்பானுங்க. இதெல்லாம் ஹராம் சகோதரர்களே, சகோதரிகளே. ஒரு பக்கம் லேட் நைட் சாட்ஸ், ஒரு பக்கம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி ரகசியமாக பகிர்வது, பிரைவேட்டான விஷயங்களை பகிர்வது. பிறகு வந்து அது பெரும் பெரும் தவறுகள்ல போய் முடிவது. ஒரு பக்கம் அட்டென்ஷன் சீக் பண்ற மாரி போஸ்ட் வைக்கிறது. எல்லாமே நீங்க இந்த ஃப்ளர்ட்டிங் கலாச்சாரத்துல பார்க்கலாம் இல்லைங்களா? உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அப்படி நடந்துக்கோன்னு என்று இன்னைக்கு ஃப்ளர்ட்டிங் கலாச்சாரம் சொல்லுது இல்லைங்களா? ஆனா அல் குர்ஆன் என்ன கற்றுத் தருது? அல்லாஹ்வுக்கு நீ எப்படி நடந்தால் பிரியமாக இருக்குமோ அப்படி நடந்து கொள் என்று சொல்கிறது. ஸோ இந்த வெட்க உணர்வு, நாணம் இது எல்லாமே ஈமானுடைய கிளைங்க. நம்ம வந்து அந்த ஈமானுடைய கிளையை பின்பற்றிய நன்மை நமக்கு கிடைக்கும். ஸோ வரம்புகளை பேணி நடப்பது வந்து அது ஒரு பின்னடைவு கிடையாது. நவீன காலம் சொல்ற மாரி. அது கண்ணியத்துடைய உச்சகட்ட ஒரு அடையாளம். மரியாதையான தொடர்பு வந்து பழமையானது இல்லங்க. அது குர்ஆன் கற்றுத் தரக்கூடிய அழகிய நாகரிகம்.